ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சு சூப்பரான காரக்குழம்பு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். இது எப்படி செஞ்சுன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வாங்க, இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி பெரிய சைஸாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், குட்டி குட்டியாக வேண்டாம். மீதி இருக்கிற எல்லா வெண்டைக்காயுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூடவே கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை முதல்ல சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது அதில் இருக்கிற குழகுழப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். இது கூடவே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய் நம்ம இந்த வதக்குறதுலேயே பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற எண்ணெயிலே தான் நம்ம இந்த குழம்பு வைக்க போகிறோம். எண்ணெய் வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இல்லை எண்ணெய் போதும்னா இப்படியே இந்த எண்ணெயிலே குழம்பு நம்ம செஞ்சுக்கலாம். இது இருக்கட்டும். வாங்க, இப்போ இது குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெந்தயம் சேர்த்து பண்ணும்போது. ஒரு 15 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நல்லா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்திலே கூட எல்லாம் இந்த குழம்பு செஞ்சுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் 1 எடுத்துட்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். 2 சில்லி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்துட்டு இது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இப்போ இது கூட சேர்த்து விட்டுக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி பச்சை வாசனை போகாமல் இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கலர் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போ வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் என் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் மிளகாய்த்தூள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்குள்ளே புளி ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குழம்பு சூப்பராக கொதிச்சு நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூடவே நான் ஏற்கனவே வதக்கி வச்சு வெண்டைக்காயும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துக்கிட்டு வெண்டைக்காய் பாதி அளவு வதக்கும் போதே வெந்து வந்துருச்சு. இப்போ சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்துருந்த புளி தண்ணியும் இதிலே ஊற்றிக்கிறேன். புளி தண்ணி சேர்த்து அதனுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு டைமு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம். தேங்க்யூ.